என் பேர் சண்முகப்பிரியன். நாங்கள் தாந்தனிமலை தான், கரூர் மாவட்டம். நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து கவுந்தப்பாடி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். நானும் அவங்களும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க காலேஜில் தான் பழக்கமானாங்க. நான் அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாஃபாக. அவங்க அங்கே ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது அவங்க வீட்டுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதை நான் வீட்டில் சொன்னேன். அவங்க வீட்டில் சொன்னதுக்கு ஒத்துக்கலை. அதனால நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து நம்ம ஈஸ்வரன் கோயில் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிட்டோம். நம்ம தாந்தல போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சப்பு வந்து ஹெல்ப் கேட்டோம். இந்த மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ், கேஸ்ட் வித் கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நான் எல்லாத்தையும் சேர்ந்தவன். என் ஒய்ஃப் வந்து சேர்ந்தவங்க. கல்யாணம் பண்ணி 8 மாதம் நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது 8 மாதத்துக்கு அப்புறம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். கடைசி ஒரு 2 வாரமாக அவங்க அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா அப்பா பேசணும், அக்காட்ட பேசணுங்கிறதுனால ஃபோன் மாதிரி அலோவ் பண்ணேன். இதனால் வரைக்கும் ஃபோன் நான் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ கடைசி 2 மாதமாக கொடுக்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இப்போது பையில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க, அது வந்து நம்ம கேஸ்ட்டுக்கு ஒத்து வராது, குழந்தைய விட்டுட்டு வந்துரு, குழந்தைய தாலியெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு. நான் வந்து இன்னமும் அந்த ஊரில் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு நீ இன்னும் கல்யாணம் ஆகலை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு 6 மாதமாக 8 மாதமாக பெங்களூரில் வந்து கோச்சிங் போயிட்டுருக்கு, கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் ஒய்ஃபு போன கடைசி 7ஆம் தேதி அன்னைக்கு ஹெல்ப்லைனில் 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து என்னை இருக்க பிடிக்கல, மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் இருந்தால் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாக்குமூலம் அனுப்பிச்சுட்டு இந்த 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டுக்கார் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூலில். எனக்கு அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, வந்து என்னென்னு கொஞ்சம் பாருங்கள், அது மாதிரி அப்பா அம்மா பார்க்கணுமா, அனுப்பிச்சுடுவீங்களா அப்படின்னா நான் வரேன் மேம், நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறோம். அங்கே அவங்களும் வந்திருந்தாங்க. எங்கே இருக்குன்னா நம்ம பழைய ஜிஹெச்குள்ளே இருக்கிறது. உள்ளே போனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன போய் எங்கள் அப்பா அம்மா பார்க்க போகலாமா அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போனதும் போனாங்க, பேசினாங்க. சரி கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க, என்ன விசாரித்தாங்க, என் ஒய்ஃபை விசாரித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தனித்தனியாக விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா உட்காந்து விசாரிக்கால, சரிப்பா ஒய்ஃப் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என் ஒய்ஃப் கிளம்புனாங்க. அங்கே இருந்தவங்களே என்னம்மா அப்பா அம்மாட்ட பேசுதாம்மா வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு